வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 2024 பார்ட் 3 பற்றி பார்க்க போகிறோம். அண்மையில் பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கியில் புதிய உறுப்பினரான நாடு எது? அல்ஜீரியா. அண்மையில் அல்ஜீரியா பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய உறுப்பினராகி 2024 செப்டம்பர் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் தகுதியை பெற்றது. இருளர்கள் முதன்மையாக வசிக்கின்ற மாநிலங்கள் எவை? தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா. இருளர்கள் இந்தியாவின் பழமையான பழங்குடி சமூகங்களில் ஒன்றாவர். அவர்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளின் தலைநகரமான போர்ட் பிளேயருக்கு சூட்ட முன்மொழியப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஸ்ரீ விஜயபுரம். அந்தமான் தீவுகள் சோழப்பேரரசர் ராஜேந்திரனால் ஸ்ரீ விஜயத்தை இன்றைய இந்தோனேசியா தாக்குவதற்கு கடற்படை தளமாக பயன்படுத்தப்பட்டது. சோழர்கள் இத்தீவுகளை மா நக்கவரம் என்று அழைத்தனர். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஹிமான்சி டோகாஸ். ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப்பில் ஹிமான்சி டோகாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்கில் கீழ்காணும் எந்த நிகழ்வில் நிஷாத் குமார் வெள்ளி வென்றார்? உயரந்தாண்டுதல். அமெரிக்காவைச் சேர்ந்த டன்சன்ட் ராபர்ட்ஸ் 2.08 மீட்டர் உயரந்தாண்டி தங்கம் வென்றார். ரஷ்யாவைச் சேர்ந்த ஜார்ஜி மார்க்கி வெண்கலம் வென்றார். குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெற்றோர் சேமிக்கும் என்பிசி வாத்சல்யா திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லியில் தொடங்கி வைத்தார். இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிறார் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் நீட்சியாகும். இத்திட்டத்தில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் பெயரில் ஓய்வூதிய கணக்கு தொடங்க முடியும். அண்மையில் 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்ற இடம் எது? சென்னை. இந்தியா 48 பதக்கங்களுடன் 21 தங்கம் முதலிடத்திலும் 35 பதக்கங்களுடன் இலங்கை 2வது இடத்திலும் 3 வெண்கலத்துடன் வங்கதேசம் 3வது இடத்திலும் உள்ளன. அண்மையில் G20 வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? குயாபா, பிரேசில். ஆண்டுதோறும் பன்னாட்டு மக்களாட்சி நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? 15 செப்டம்பர். 2007 ஐநா பொது சபையால் நிறுவப்பட்ட இந்த நாள் மக்களாட்சியின் உலகளாவிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. 2024 உலக ஓசோன் நாளுக்கான கருப்பொருள் என்ன? மான்ட்ரியல் புரோட்டோகால் அட்வான்சிங் கிளைமேட் ஆக்ஷன். ஓசோன் படலத்தின் அழிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த 1995 ஆண்டு முதல் செப்டம்பர் 16 வரை உலக ஓசோன் நாள் கொண்டாடப்படுகிறது. யாகி புயலால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்காக அண்மையில் இந்தியா தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் சத்பவ். யாகி புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர், லாவோஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்காக இந்தியா ஆபரேஷன் சத்பவ் நடவடிக்கையை தொடங்கியது. சாம்ரான் 1 என்ற செயற்கைக்கோளினை ஏவிய நாடு எது? ஈரான். நடுவண் அரசால் ஆதரிக்கப்படும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டமானது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2019. விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் FTSEs 2019 மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அது 2026 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது. அண்மையில் டாப்கன் கோப்பையில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? அன்மோல் ஜெயின். 2024 ஆடவர் ஆசியா ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியில் வென்ற நாடு எது? இந்தியா. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி செப்டம்பர் 17 அன்று 5வது முறையாக ஆடவர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. 2026 காமன்வெல்த் விளையாட்டுகளை நடத்த உள்ள நகரம் எது? கிளாஸ்கோ. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலம் விலைவாசி உயர்வின் காரணமாக விலகிக் கொண்டதைத் தொடர்ந்து 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை ஸ்காட்லாந்தின் தலைநகரான கிளாஸ்கோ நடத்த உள்ளது. பிதர்கனிகா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. பிதர்கனிகா தேசிய பூங்கா ஒடிசா மாநிலத்தின் கேந்திரபாரா மாவட்டத்தில் உள்ளது. இது பிராமணி, பைதரணி மற்றும் தாமரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டாவில் அமைந்துள்ளது.